Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து B.Ed Sem 2ல வர Unit 1ல வர ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கும். Paradigm shift from pedagogy to andragogy to heutagogy. So அதுல நம்ம pedagogy பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏனா அதுவும் ஒரு 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. So நம்ம வந்து shift அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த ஷிஃப்ட்டை பற்றி எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு பெடகாஜினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் பெடகாஜி. ஸோ இந்த வேர்டு வந்து டீச்சிங் ஃபீல்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், பெடகாஜி அப்படின்றது. சரி, பெடகாஜி அப்படின்னா என்ன? இது ஒரு புது டேர்மாக இருக்குது இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து வேரியஸ் லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இதில் நிறைய வேர்ட்ஸ்லேருந்து இது டிரைவ் ஆகிருக்கு. ஆனால் இதோட மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் ஆஃப் டீச்சிங், அதுதான் வந்து இந்த பெடகாஜியோட மீனிங். இது வந்து லாட்டின் வேர்ட் பீடகாகியா அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட், அப்புறம் க்ரீக் வேர்ட்லலாம் வந்திருக்கு. ஸோ அதோட மீனிங் வந்து அட் எண்ட் ஆஃப் டே அந்த மீனிங் அதானே நமக்கு முக்கியம். ஸோ அந்த க்ரீக் வேர்ட்லேயும் லாட்டின் வேர்ட்லேயும் பீடகாகியா, பைடகாகியா, அப்புறம் பைடகாகோஸ் அப்படின்றதுலாம் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் டீச்சர். ஸோ அதில் அந்த வேர்ட்ஸ்லேருந்து டிரைவ் ஆகினது தான் அந்த பெடகாஜி அப்படின்றது. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு எஜுகேஷன், டீச்சர், அதை தான் வந்து நம்ம பெடகாஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பெடகாஜியோட மீனிங் என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி சயின்ஸ் ஆஃப் டீச்சிங்னு சொன்னேன். ஸோ இன்னொரு வேர்டையும் சேர்த்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங், அதுதான் என்னது பெடகாஜி. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பெடகாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தரவங்க தே யூஸ் அ ரேஞ்ச் ஆஃப் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நிறைய விதமாக சொல்லித்தருவாங்க. ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் டீச்சிங்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லித்தருவாங்க. அண்ட் ஆல்சோ தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸ். கற்றுக்கிறத பொறுத்த வரைக்கும் சொல்லித்தரது மட்டும் இல்லை, லேர்னிங் ஸ்டைலும் வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம கையில் இருக்க 5 ஃபிங்கர்ஸும் ஒரே மாதிரி இல்லையோ, ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி லேர்ன் பண்ணி கற்றுக்குவாங்க. ஒருத்தருக்கு வந்து எழுதி படித்தா தான் புரியும், ஒருத்தருக்கு சொல்லி படித்தா புரியும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதான் இதில் வந்து நம்ம வந்து மெயினாக டீச்சிங், ஸோ அதை பற்றி தான் நீங்கள் எழுதணும். சப்போஸ் இந்த 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ இந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே எதுக்கு நிறைய விதமாக வெரைட்டியாக வச்சுருக்காங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அட் லாஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அச்சீவ் பண்ணணும் அவனோட லேர்னிங் அவுட்கம்மை. ஒரு எக்ஸாமையாவது அவன் வந்து பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அண்ட் ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா லேர்னர்ஸும் ஒரே மாதிரி படிக்கிறதில்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நம்ம வந்து இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் டீச்சர் ட்ரெயினியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எல்லா லேர்னர்ஸ் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்ணணும், சொல்லித்தரணும். ஆனால் அது எல்லாமே ரிலேட்டட் டு த கோர்ஸ் ஒரு கரிக்குலமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் லெவலில் சொல்லித்தரும்போது அவுட் ஆஃப் போர்ஷன், அவுட் ஆஃப் சிலபஸும் நமக்கு போயிடக்கூடாது. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் போயிடக்கூடாது. அந்த கரிக்குலத்துக்குள்ளே, அந்த கோர்ஸுக்குள்ளே உங்களோட ஸ்ட்ராட்டஜி, டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மாடல் வச்சு சொல்லித்தரீங்களோ, இல்லை ஆக்டிவிட்டி மூலமாக சொல்லித்தரீங்களோ, ஸோ ஏதோ ஒரு கான்செப்ட் அவனுக்கு புரியணும் இல்லையா? ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஏதோ உங்கள் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை வேரி பண்ணி அந்த குழந்தைய புரிஞ்சிக்க வைக்கிறீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த கோர்ஸ்க்குள்ளே அது இருக்கணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இதில் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த 21st century கிளாஸ் ரூம் ஸ்கில்ஸ்ன்னு சிலது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பெடகாஜிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்டர்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே தே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனோவேட்டிவ் டீச்சிங். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற ஒரு பெடகாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. ஸோ ஏன்னா இப்போ 21st century கிளாஸ் ரூமில் ஏற்கனவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்டேட்டடாக இருக்காங்க. எல்லாமே கூகுள் இது மூலமாக எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ இப்போ நாலேஜ் அப்படின்றது கிளாஸ் ரூமில் கிடைக்கிறது மட்டும் இல்லை, நிறைய அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ மற்ற இந்த 21st
செஞ்சுரியில் என்ன மாதிரி அந்த லேர்னர்ஸை நம்ம கிளாஸ் ரூமில் என்கேஜ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டீச்சிங் ஆர் லேர்னிங் மூலமாக, ஆன்லைன் மூலமாக சொல்லித்தரது. ஸோ நம்ம கிளாஸ் ரூம் வந்து முன்னாடியிலேருந்து கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட் அது மூலமாக நம்ம சொல்லித்தரோம். அது இல்லாமல் வேறு மாதிரி இந்த 21st century கிளாஸ் ரூமில் எப்படிலாம் சொல்லித்தராங்க அப்படின்னா ஆன்லைன் டீச்சிங் ஆர் லேர்னிங் மூலமாக. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே சொல்லித்தராங்கல்ல சில டீச்சர்ஸ், சில பேர் கற்றுக்குறாங்க ஆன்லைனில். டியூஷனே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூஷன் இருக்குது. அண்ட் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து படிக்கிறது, அதே தான் கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றதும். ஸோ இது வந்து கற்றுக்கிறதுலே வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். தட் இஸ் collaboration learning and also the action of working with someone to produce something. அதுதான் வந்து collaboration. cooperation அப்படின்னா ஒர்க்கிங், இதுலேயும் வந்து டீமாக மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் டுகெதர் வித் somebody else to achieve something. அதுதான் கோஆப்ரேஷன். ஸோ இந்த இடத்துல அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஏதோ கற்றுக்கணும், ஏதோ ஒன்று படிக்கணும், அதுக்காக இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங் பண்ணுறீங்க. அடுத்து ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். ஒரு பிரச்சனை சம்மந்தமாக உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ், ஒரு பிரச்சனை வருது, அதுக்காக நீங்கள் ஒரு புக் எடுத்து ஒன்று கற்றுக்குறீங்க, அது வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். ஸோ இது மெயினாக ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தருவாங்க இல்லையா நமக்கு காலேஜ் லெவலில், அது மூலமாக கற்றுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குது அந்த 21st century கிளாஸ் ரூம்காக. அண்ட் பியர் லெட் லேர்னிங். ஸோ ஒரு டீச்சர் சொல்லித்தரதை வர ஒரு ஸ்டூடெண்ட், அந்த சேம் ஏஜ் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லித்தரும்போது அந்த குழந்தை இன்னும் எங்கேஜாக கவனிப்பாங்க. அதுக்காக பியர் லெட் லேர்னிங். ஸோ சேம் ஏஜ் சில்ட்ரன் ஒன்றா சேர்ந்து குரூப் ஸ்டடி மாதிரி படிக்கிறது, இன்குவைரி பேஸ்ட் லேர்னிங், கொஷனிங் மூலமாக படிக்கிறது, டீம் பேஸ்ட் லேர்னிங். ஸோ இதில் எல்லாமே குரூப். ஸோ எப்படியாவது அந்த குழந்தை லேர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக வந்தது தான் இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த பெடகாஜின்ற டாபிக் கீழே வரது ஆக்சுவலாக. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நான் இன்னொரு வீடியோவில் வீல் டிஸ்கஸ் அபவுட் ஆண்ட்ரோகாஜினா என்ன, ஹியூட்டோகாஜினா என்ன, அப்புறம் அந்த ஷிஃப்ட் எப்படி எவல்யூஷன் நடந்திருக்கு ஒவ்வொரு விதமாக அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.